அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். 16 நான் டேட் போட்டு வச்சுருக்கேன். அதனால் அந்த டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் இதை பார்க்க அதை விட்டுறாதீங்க. இப்போ அப்கமிங்கில் இருக்கிறதுனால அதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எந்த சங்கட சதுர்த்தியானா இருக்கட்டும், இல்லைன்னா சங்கட சதுர்த்தி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல நாளாக பிரதமை இல்லாமல், அஷ்டமி நவமி இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை அந்த மாதிரி கொஞ்சம் மங்களகரமான ஒரு முகூர்த்த நாள் அந்த மாதிரி ஒரு நாளில் ஆரம்பிக்கலாம். ஆனால் ரொம்ப வளர்ப்புற தேய்பிற அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்லை. இது ஒரு மெத்தடு இது சொல்லியிருந்தாங்க. இது 3 மெத்தட் சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு மெத்தட் தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த மெத்தடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் அந்த இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இப்போதைக்கு இது என்னதுன்னா, இந்த மெத்தட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெத்தட்லேயும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது என்னதுன்னா, 11வது நாள் 11வது நாள் 11வது நாள் ரூ. 11 நீங்கள் போடணும் பிள்ளையார் கோயிலில். அந்த மாதிரி போடுறது டெய்லி போய் விளக்கேற்றணும். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் என்கிட்ட 5 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4வது 11வது நாள் வருது பார்த்திங்களா, அப்போவே அதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் 7 வாரங்கள் 7 வாரம் கிடையாது அது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 11வது நாள் 11ஆம் தேதி 11வது நாள் நீங்கள் 11 ரூபீஸ் அந்த பிள்ளையாருக்கு போடணும். அது எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 90% அரச மரத்தடிக்கு கீழே இருக்கிற பிள்ளையார் மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை, வேறு வழி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற கோயிலில் ஒரு பிள்ளையார் ஒரு மண்டபம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் பண்ணுங்கள். சில சமயத்தில் அந்த பிள்ளையார் பக்கத்துலேயே ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, அந்த 11வது நாள் 11 ரூபாவை கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த மண்டபத்தை சுற்றிட்டு எடுத்துன்னு போயிட்டு எந்த இடத்துல உண்டியல் வச்சுருக்காங்களோ அங்கே போட்டுடணும். ஏன்னா பிள்ளையாருக்காக தான் அதை நம்ம போடுறோன்றது. இந்த பிள்ளையாருக்கும் இந்த 11 நம்பருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பல சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளையார் இருக்குது. அது 11 ரூபா பிள்ளையார்னு பேர் அதுக்கு. ஆனால் இந்த விஷயம்லாம் வேறு எங்கேருந்தோ வர விஷயங்கள். இப்போ எனக்கு அந்த 11 ரூபா போட்டுட்டு ஒரு வேண்டுதல் நிறைவேறினா எதனா ஒரு பொருள் தொலைச்சிட்டா கூட 11 ரூபா போட்டு 11 முறை சுற்றி வரோம் அப்படின்னு வேண்டின உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ரொம்ப டென்ஷனான விஷயம், அன்றாடம் நடக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்கள்லாம் உடனே முடிஞ்சிடும். இதிலெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6-7 முறை 6-7 விஷயம் முடிஞ்சு போட்டோன்னு சொல்லிட்டு அத்தனை 11 சுற்றுக்கள் சுற்றி அத்தனை காசுகள் எடுத்துன்னு போயிட்டு போட்டுருவாங்க. டைம் இல்லாதவங்க, கொஞ்சம் கிட்ட இல்லாதவங்க, இங்கேயே அந்த கோயிலுக்கு கிட்ட இல்லாதவங்கலாம். இது இங்கே சுத்தமாக எங்கள் ஏரியாவில் சொன்ன விஷயமே கிடையாது. இது எங்கள் ஏரியாவிலையோ சென்னையில் இருக்கிறவங்க சொன்ன விஷயமே கிடையாது இது. ஆனால் இதை சொல்லி 3-4 பேட்டர்ன் சொன்னாங்க. அதில் ஒரு பேட்டர்ன் இது. அது என்னதுன்னா, நீங்கள் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க. நான் அந்த கணக்கு வரத்துக்காக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சுட்டு கவுண்ட் பண்ணணும். 11வது நாள் நீங்கள் போய் டெய்லி விளக்கேற்றணும். அது நீங்கள் சாதாரண நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றணுன்றதில் டெய்லி ஏற்றுறீங்கல்ல, அதனால நல்லெண்ணெய் தீபமே ஏற்றினா போதும். ஆனால் இது அரச மரத்தடி பிள்ளையாராக இருக்கணும். ஆனால் டெய்லியே 11 டைம் சுற்றணும் போயிட்டு. இதில் ஏதோ ஒரு காரணம், வெளியூர் போயிட்டு வரீங்க, டைம் தட்டி போயிடுச்சுன்னா தான் ஈவினிங் சமயத்தில் போகணும். மற்ற சமயம்லாம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7 மணிக்குள்ளேயே போய் ஏற்றுறது மேல். ஏதோ ஒரு நாள் 2 நாள் தட்டி போகுது, அன்றைக்கி ஒரு மத்தியானமாக 11-12க்கு தான் போய் ஏற்ற முடியுது. அது கூட அரச மரத்தடி பிள்ளையாராக இருந்தால் தான் நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு நேரம் போக முடியும். 10:30க்கு எல்லா கோயிலும் சாத்திடுவாங்க உங்களுக்கு. இல்லை சில இடத்துல பர்டிகுலராக பெருசாக பிள்ளையார் கோயிலே இருக்கும். சில இடத்துல பிள்ளையார் மட்டுமே வச்சு பிள்ளையார் கோயில் இருக்கும். சில இடத்துல எல்லா இடத்துலையுமே சுற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதில் டெய்லியே போய் 11 முறை சுற்றணும். இது எப்படி 11வது நாள் 11 ரூபா போட்டுடணும். ஆனால் டெய்லியே நீங்கள் 11 முறை சுற்றணும். 11வது நாள் மட்டும் 11 ரூபா அதில் நீங்கள் போடணும். இந்த மாதிரி 7 டைம்ஸு பண்ணணும். அதாவது 11வது நாள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 1ன்னு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி 7 டைம்ஸ் பண்ணணும். அதாவது 1ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 11வது நாள் 11 ரூபா போடணும்.
11 முறை சுற்றணும். டெய்லியே கூட விளக்கேற்றணும், டெய்லியே கூட 11 முறை சுற்றணும். ஆனால் 11ஆவது நாள் 11 ரூபா போட்டுட்டு டெய்லி ஏற்றுற மாதிரி விளக்கேற்றிட்டு 11 முறை சுற்றுவீங்க. அந்த 11ஆவது நாளை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர நாள் 12ஆவது நாள் இருக்குது பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி 7 முறை வரணும் மொத்தமாக. 7 11ஆவது நாட்கள் வந்து பண்ணணும். இதில் முதல் நாள் நீங்கள் போகும்போதே, முதல் நாள் நீங்கள் போய் சுற்றும்போதே நான் வந்து இந்த 7 முறை முடியத்துக்குள்ளவே எனக்கு நல்லபடி முடிஞ்சிச்சானா, நான் வந்து மோதகம், கொழுக்கட்டையே மோதகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பூண்டு மாதிரி ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா மோதகம், அது மாதிரி எப்படி யூடியூப்பில் போட்டிங்கன்னா மோதகம் செய்யாது அப்படின்னு சொல்லி தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களே கிடையாது மோதகம் கொழுக்கட்டைலாம். அதனால் அந்த மோதகம் எனக்கு அந்த விஷயம் முடிஞ்சிச்சானா, நான் மோதகம் செய்து எடுத்துன்னு வந்து உங்களுக்கு படைக்கிறேன் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கணும் முதல் நாள் போகும்போதே. இதில் எத்தனாவது 4வது வாரமே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த 11ஆவது நாள் முடிகிற வரைக்கும் காத்துட்டுருக்கூடாது. முடிஞ்சிடுது இல்லைங்களா, அப்போவே முடிஞ்ச அப்கமிங்கில் வர 11ஆவது நாள் இருக்குது பாருங்கள், அப்கமிங்கில் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா டெய்லி, அதுலேயே குயிக்காக அதை பண்ணிடணும். இந்த மொத்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி தான் நான் கொழுக்கட்டை பண்ணுறேன்ற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து முதல்லையே பிள்ளையாரை வந்து அவருக்கு ரொம்ப உணவு அந்த அதுலேயும் கொழுக்கட்டை இதில் பிரியம் இருக்கிறவர் அப்படின்றது உங்கள் மைண்டில் அந்த நம்பிக்கையை வச்சு அதை வந்து நான் கொழுக்கட்டை நீங்கள் இதுக்குள்ளேயே நான் வந்து கடைசி அந்த 7வது 11ஆவது நாள் வரத்துக்கு முன்னாடியே முதல் 11ஆவது நாளோ 2வது 11ஆவது நாள் வரத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லபடி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த வேலை முடிஞ்சிச்சானா அந்த முடிஞ்ச கையோடு நான் வந்து உடனே அது சீக்கிரமாக வந்து நான் உங்களுக்கு மோதகம் கொடுக்குறேன், மோதகம் எங்கே வைக்கிறேன், மோதகம் படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிடணும் முதல் நாளே போகும்போது. அப்படி உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சானா நீங்கள் எத்தனை கொழுக்கட்டை அங்கே எடுத்துன்னு போனோன்னா 11 கொழுக்கட்டை எடுத்துன்னு போகணும். நிறைய கூட செஞ்சுருங்க, ஆனால் நீங்கள் அங்கே எடுத்துன்னு போகிறத நம்பர் கரெக்டாக 11 கொழுக்கட்டை, அதிகமாக எடுத்துன்னு போகிறதா இல்லை, அந்த நம்பர் ரொம்ப முக்கியன்றதுனால நீங்கள் 20 கொழுக்கட்டை பண்ணியிருந்தால் கூட வீட்டில் வச்சுட்டு ஒரு 11 கொழுக்கட்டையை மட்டும் கவுண்டிங் கரெக்டாக நல்லா இருக்குது ஷேப்பில் இருக்குது கரெக்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்கே வைங்க. இதில் என்ன விஷயம்னா, அரசமரத்தடி கீழே இருக்கிற பிள்ளையாராக இருந்தால் நீங்களே அதை அங்கே முன்னாடி வச்சு கற்பூராத்தி காட்ட முடியும். இதே நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஐயர்கள் வந்து அவங்களே சமைச்சது தான் அந்த இடத்துல வச்சு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்க. இல்லை வில்லேஜில் இருக்கிற அந்த மாதிரி கோயிலுங்களில் ஒத்துக்குவாங்களோ என்ன தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது, அதை தான் நீங்கள் டெய்லி போய் சுற்றுறீங்கன்னா, அப்போ நீங்கள் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி சும்மா கையில் அந்த பாக்ஸை உங்கள் கையிலேயே வச்சுன்னு இருந்துட்டு பிள்ளையார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கே வர்றவங்க யாருன்னா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருங்க அதை. அந்த மாதிரி வந்து அது வந்து உடனே செய்யணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது மொத்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி கொழுக்கட்டை பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஏன் அதை நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, அது அவ்வளோ சீக்கிரமாகவே வந்து நீங்கள் அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து அந்த 7, 11 நாள் முடிகிற வரைக்குமே விடாது. அதுக்கு முன்னாடியே உங்களை அந்த கொழுக்கட்டை எடுத்துன்னு வந்து விற்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்கள் விஷயத்தை செய்து முடித்து கொடுத்துரும். ஏன்னா என்கிட்ட சொன்னவங்க வந்து 4வது 11ஆவது நாள் வரத்துக்கு முன்னாடியே விஷயம் முடிஞ்சு போகுது. அது இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வந்து 2, 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். ராகு கேதுக்காக நீங்கள் வயலட் கலர் துணியில் கொள்ளு போட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் யமகண்டத்தில் போயிட்டு பிள்ளையார்கிட்ட ஏற்றணும். அதே சேம் டேவில் நீங்கள் ராகு காலத்தில் துர்கை கிட்ட போயிட்டு எலுமிச்சம்பழம் விளக்க ஏற்றணும். ராகு கேதுகாந்து தொடர்ந்து 9 செவ்வாய் பண்ணணும்னு சொன்ன பாருங்கள். அந்த மாதிரி நான் பண்ணப்போ 1 வருஷம் பண்ணேன். அந்த 1 வருஷம் ஃபஸ்ட்டு நான் பண்ணப்பவே கரெக்டாக 9வது வாரம் வைகாசி விசாகத்தில் முடியுது. 9வது வாரம் அன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வைகாசி விசாகத்தில் முடியுது. அது ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் எனக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் நான் அந்த பண்ணுறேன். அப்போயே உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த தொடர் பூஜைகள் எல்லாமே டெய்லி பண்ணுறது, செவ்வாய்க்கிழமை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் 48 நாள் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட அள்ளி கொடுக்காமல் அது போகிறதில்ல அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுலேயும் இந்த பிள்ளையார் சம்பந்தமான விஷயங்கள் அங்கே போய் பண்ணுற விஷயங்கள் பண்ணால் ஏன்னா அது காரிய தடை நீங்கிறது. அது கேதுவுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. காரிய தடை நீக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு கேதுன்றதே ஒரு ஞானகாரகன், ஒரு பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. 2வது எப்போவுமே இந்த 11ன்ற நம்பர் பிள்ளையாருக்கு இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
அதனால் 7/11 7/11 நாட்கள் வரணும். கரெக்டாக 11ஆவது நாள் முடிஞ்சு 11ஆவது நாள் 11 ரூபாய் போட்ட பின்னாடி மறுநாள்லேருந்து 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேப்பரில் ஒரு பேப்பர் பறந்து போயிடும். ஒரு குட்டி நோட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் வருஷப்பிறப்புக்கு ஒரு புக்கு வாங்கி வச்சுங்க, அன்னன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எழுதி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி கூட சுவாதி நட்சத்திரம் வந்து கிருபானந்த வாரியாருடைய இது பிறந்த நாள். இது குரு பூஜை நாள் வந்து மானு சுவாமிகளது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி வந்து உங்களுக்கு டைம் நான் இன்றைக்கெல்லாம் மற்ற நிறைய கோயில் போனது, வீட்டில் பண்ணது, வீட்டில் வந்து வட்டத்தட்டில் மாப்பலா வாழை வைக்கிறது, அப்புறம் வந்து மாங்காய் சாதம், கொஞ்சோண்டு தயிர் சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து வடை இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் மற்ற கொஞ்சம் சில பூஜை முறைகள் வச்சுருந்தேன். எல்லாம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது சொல்கிறதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு வந்து சேரில் இங்கே உட்காரும்போது மானு சாமிகளே போற்றி, மானு சாமிகளே போற்றி, மானு சாமிகளே போற்றி, கவுண்டிங்கெல்லாம் இல்லை. இவர் கிருபானந்த வாரியாரே போற்றி, கிருபானந்த வாரியாரே போற்றி, கிருபானந்த வாரியாரே போற்றின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். உண்மையிலேயே கிருபானந்த வாரியார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. எனக்கு கிருபானந்த வாரியார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை, அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் எனக்கு வருது. இன்றைக்கி வருதுன்னா டிஜிட்டலாக இதில் யூடியூப்பில் அப்படி இல்லை, வேறு ஒரு இதுவாக வருது எனக்கு. அப்போது நான் சொல்கிற அந்த ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த 369 முறை அந்த நாளில் நீங்கள் அவருக்கு செவ்வாழை வச்சு கும்பிடுங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் நல்லா பதிஞ்சு போகுது. இன்றைக்கி இன்றைக்கி இவருதுன்னு பதிஞ்சு போதா, அப்போ நீ மற்ற பூஜை இன்றைக்கி பார்த்து தமிழ் வருஷப்பிறகு போயிருக்கா, அப்போ மற்ற கோயில் பூஜைங்கள்லாம் பண்ணணுமா? சரி, அப்போ அதுங்கெல்லாம் முடிச்சுட்டு இது இன்பிட்வீன்லேயே எப்படி நம்ம சொல்லிக்கலாம், வேலை சமையல் அடுப்பில் வந்து உனக்கு தாளிச்சிக்கிட்டே குழம்பு தாளிச்சிக்கிட்டே எப்படி மானுசாமி பேர் சொல்லலாம், கிருபானந்த வாரியார் பேர் சொல்லலாம் அப்படின்னு வரணும். அந்த மாதிரி நிறைய பேர் இழுக்கிற ஒரு இதுவும் இருக்கணும் நம்மளுக்கு. ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா, இப்போ நான் அந்த பிள்ளையார்னு சொல்லிட்டேன்னா அதை மட்டுமே பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணதுனுடைய விளைவு தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு காட்டுது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தெரிய வர்றது இது வந்து தெரியும் இப்படி ஒரு மெத்தட் இருக்குதுன்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் ஒரு 5 பேர் வந்து 4வது வாரத்துக்குள்ளேயே அது அதாவது 4/11ஆவது நாட்களுக்குள்ளேயே அது முடியுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பலவித பூஜைகளும் இந்த சித்தர்களையும் கடவுள்களையும் வணங்கிறதுனால்தான் இந்த விஷயம் நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. நீங்கள் முதல்ல இந்த மெத்தட் பண்ணி முடிச்சுடுங்க. 11ஆவது நாள் 11 ரூபாய் போடுறது, சுற்றிட்டு போகிறது, டெய்லியே 11 முறை சுற்றுறது, டெய்லியே விளக்கு போய் ஏற்றுறது, இதை மொத்தம் 7 வரணும். 11 நாட்கள் 11ஆம் நாள் வரணும். இதுக்கு இன்பிட்வீனில் உங்கள் விஷயம் முடிஞ்சு போச்சானா மோதகம் 11 கொழுக்கட்டைகள் மோதகம் செய்து எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே வர்றவங்களுக்கு கொடுத்துடணும். இங்கேயே அரச மரத்தட்டு பிள்ளையார்னால் நீங்கள் அந்த இடத்துல வச்சு கற்பூரம் ஏற்றிடலாம். பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுங்க, 11 பேருக்கு கொடுங்க. அங்கே வச்சுத நம்ம எடுத்து சாப்பிட்ணுன்னு நினைக்க வேணாம். நீங்கள் அந்த கவுண்டிங் எடுத்துன்னு போகிறீங்க, அங்கே வைக்கிறீங்க, அங்கே சாமிக்கு வச்சதை நம்ம சாப்பிட்ணும் அந்த கான்செப்ட்டுக்கு வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வீட்டில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வச்சுட்டு போயிடுங்க. செய்யும்போதே கொஞ்சம் 11 விட அதிகமாக வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கோங்க. அங்கே எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, கோயிலில் வச்சுட்டு அதை நம்ம எடுத்துன்னு வரணுன்னு, அது இங்கே யோசிக்க வேணாம். இங்கே அந்த கவுண்டிங் முக்கியம். அங்கே வைக்கிறோம், 11 பேருக்கு அதை நம்ம கொடுக்கணும். அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் அது வந்து சீக்கிரமாக நடக்கும். அந்த கொழுக்கட்டையை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் முடிச்சிடுவார், அதை முடிச்சு கொடுத்துருவார். கொழுக்கட்டை நம்ம மோதகம் செய்யணும், அதை செய்து எடுத்துன்னு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தை எங்கள் மைண்டில் நினச்சிக்கிட்டே இருந்தீங்களான்னா அந்த விஷயம் குயிக்காக முடியும். 2வது 11ஆவது நாளே கூட உங்களுக்கு அந்த விஷயம் முடிஞ்சிடறதா இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய விஷயமானா இருக்கட்டும். நீங்கள் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், உங்களுக்கு பசங்க ஏதாவது பெரிய ஒரு லட்சக்கணக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயமோ அல்லது திருமண விஷயமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ, குழந்தை பிறகுற விஷயமோ, எதுனாலும் நீங்கள் வேண்டுதல் வைங்க. அதை பற்றி இது கிடையாது. எந்த வேண்டுதலானா இருக்கட்டும், ஆனால் இதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கூட நீங்கள் அந்த 7/11ஆவது நாட்கள் முடிக்கணும். 7 முறை அந்த 11ஆவது நாள் மீட் பண்ணி 77 ரூபா போட்டிருப்பீங்க நீங்கள் மொத்தமாக. அதாவது வந்து மொத்தமாக 11ஆவது நாளுன்னு சொல்லிட்டு 11ஆவது நாளை மீட் பண்ணி ஒவ்வொரு 11ஆவது நாளும் 11 ரூபாய் போட்டிருப்பீங்க. டெய்லியே 11 முறை சுற்றி இருப்பீங்க, டெய்லியே விளக்கேற்றிருப்பீங்க. நடுவில் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறி போயிருந்தால் நீங்கள் 11 மோதகங்கள் செய்து எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு 11 பேருக்கு நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனாலும் அந்த மீதம் இருக்கின்ற
அந்த 7வது 11ஆம் நாள் வரைக்கும் அதை முடிச்சிட்டு தான் இன்னொரு பெரிய இதில் ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் அதையே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். அதுக்குள்ளேயே அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வேண்டுதலை அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை முடிச்சிடணும். அப்புறமா மறுபடியும் இன்னொரு பெரிய வேண்டுதல் வைக்கலாம். இது இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதா சக்தி வாய்ந்ததா இருக்குதே அப்படின்னு தோணுச்சானா, அப்போ நீங்கள் மறுபடியும் அதையே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இருக்குது இது. அதனால் எனக்கு தயவு செஞ்சு இதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது மாறுதல் தெரியுதா, அது உண்மைதானா, அந்த 4வது வாரத்துக்குள்ளேயே அது ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது உண்மைதானான்றதெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் சங்கட சதுர்த்தி அன்றைக்கும் பண்ணலாம், வேறு ஒரு நல்ல முகூர்த்த நாளில் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் காலையில் தான் ஏற்றணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் தான். என்றைக்கோ ஒரு நாள் தப்பி தவறி போச்சானா அன்றைக்கி வேணால் நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் போய் ஏற்றுறதோ இருக்கலாம், மத்தியானமாக ஏற்றலாம். ஆனால் காலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7க்குள்ளேயே போய் ஏற்றுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.